நம்ம எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானதான் மென்டல் ஹெல்த். ஹலோ கைஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் மென்டல் ஹெல்த்னா என்னது, மென்டல் ஹெல்த்தால் என்னென்ன பாதிக்கப்படும், மென்டல் ஹெல்த்லேருந்து எப்படி மீண்டு வரலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மென்டல் ஹெல்த்ன்றது நம்ம எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுக்கான்ட்டு இந்த சொசைட்டியில் எப்படி நல்லபடி வாழ்கிறோம், இந்த சொசைட்டியில் ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் பேசிக்கான மென்டல் ஹெல்த். ஒவ்வொரு வருஷத்துலேயும் 4ல் ஒருத்தர் இந்த மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்படுறாங்க. இந்த மென்டல் ஹெல்த்தோட இஷ்யூஸ் என்னன்னா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டியா, அது மட்டும் இல்லாமல் சூசைடல் தாட்ஸ், இந்த மாதிரி வரதெல்லாம் இந்த மென்டல் ஹெல்த்தில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வரும். நீங்கள் மென்டல் ஹெல்த்தில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்தந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு அடிக்கடி தூக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கண்டு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, உங்களோட லைஃப்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கண்டு ஹோப்லெஸ் தாட், நீங்கள் இந்த உலகத்தில் வாழணுமோ வாழக்கூடாது அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாள் இருந்தீங்கன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, உங்கள் மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணுன்னா, டெய்லியும் நீங்கள் ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு நம்பிக்கையான ஆள் கூட இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் நல்லா பேசுறது, அதுக்கப்புறமேட்டு சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு நல்ல தூக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்படுறது குறைவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்தே ஆகணும் மென்டல் ஹெல்த்துக்காக. ஏன்னா மென்டல் ஹெல்த்னால உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரு நார்மலான பீயிங்காகவே இருக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ஒரு அன்ஆக்டிவாக, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இந்த மென்டல் ஹெல்த்து யாருக்கும் ஒரு வீக்னஸ் இல்லைங்க. இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு வீக்னஸாக நீங்கள் நினச்சி பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது பயப்பட தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த மென்டல் ஹெல்த் சாதாரண ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி தான். நம்ம பாடி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மைண்ட் செட்டையும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஸ்மைல் சிம்பிளாக கமெண்ட் பண்ணுங்கள்.